என்னங்க ம். இந்தாங்க பால் குடிங்க. நீ குடிச்சிட்டியா? குடிச்சிட்டேங்க. ம். ஹலோ. சொல்லுமா. நல்லா இருக்கியம்மா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேம்மா. அம்மா, நான் உன்னை பார்க்கலான்னு உன் வீட்டுக்கு தாம்மா வந்துட்டு இருக்கேன். நைட்டு பஸ்ல தான் வந்துட்டு இருக்கேன். காலையில 6 மணிக்கெல்லாம் அங்க இருப்பேம்மா. அப்படியா? சரிம்மா, நீங்க வந்ததும் கால் பண்ணுங்க. உங்க மாப்பிள வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்குவாரு. ஐயோ வேணாம்மா, எதுக்குமா மாப்பிளைக்கு சிரமம்? எனக்கு தான் வீடு தெரியும்ல, நானே வந்துடுறேம்மா. சரிம்மா, ஜாகிரதை, பத்திரமா வாங்க. சரிம்மா, வச்சிடுறேன். சரிம்மா, பாய். யாரு? அத்தையா ஃபோன் பண்ணாங்க? ஆமாங்க. ஆ. என்ன விஷயமா திடீர்னு வராங்க? தெரியலங்க. ஒருவேளை என்ன பார்க்கணும்னு தோணிருக்குமோ என்னமோ, அதான் வராங்க போல இருக்கு. சரிம்மா, லைட் ஆஃப் பண்ணு, படுக்கலாம். சரிங்க. வாங்க அத்தை, உள்ள வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாப்ள. வாங்க. பேக் கொடுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். கனகா எங்க இருக்கா மாப்ள? கனகா வீட்டுக்கு பின்னாடி தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க உட்காருங்க, நான் கூப்பிடுறேன். கனகா, 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 ஒரு நிமிஷங்க, இதோ வந்துடுறேன். சீக்கிரம் வா. இங்க யார் வந்திருக்காங்கன்னு பாரு. நீங்க உட்காருங்க அத்தை. ஆ. அம்மா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? ம். நாங்க 2 பேரும் நல்லா இருக்கோம்மா. ம். நீ இங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுது? என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் என்ன அப்படியே மறந்துட்டீங்க போல இருக்கு. அப்பப்ப என்ன வந்து பார்த்துட்டு போலாம்லம்மா. அதானே. அங்க நம்ம ஊர்ல எனக்கு நிறைய வேலை இருக்குமா. சரி விடுங்க. நீங்க போய் முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. நான் அதுக்குள்ள டிஃபன் ரெடி பண்றேன், சேர்ந்து சாப்பிடுவோம். சரிம்மா. என்னங்க, ம்? அம்மாவுக்கு அந்த கெஸ்ட் ரூமை கொஞ்சம் காட்டுங்க. சரி. வாங்க அத்தை. ம். ம். அத்தை, ம்? நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணி வைக்க சொல்றேன். சரிங்க மாப்ள. சரி. ம். அம்மா, சொல்லுமா. டிஃபன் ரெடி ஆயிருச்சு, வாங்க. இதோ வரேம்மா. ம். போதும். மாப்ள சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேம்மா. பரவாயில்லம்மா, உங்க மாப்பிள கூட சேர்ந்து சாப்பிடுங்க. ஆ. குடு. நீயும் அம்மா சாப்பிடலாம். பரவாயில்லம்மா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். போதும் போதும். இன்னும் ஒண்ணே ஒண்ணு. அப்படியா? எத்தனை தடவைங்க நான் அவருக்கு சொல்றது? நான் சொன்ன மாதிரி நாளைக்கு அந்த செக் அவருக்கு கொடுத்துருங்க. என்னங்க, என்னம்மா? ஒரு நிமிஷம், நான் திரும்ப கூப்பிடுறேன். சொல்லு. மத்தியானம் பிரியாணி பண்ணலான்னு இருக்கேன். மட்டன் வாங்கிட்டு வரீங்களா? சரி, வாங்கிட்டு வரேன். ம். வேற ஏதாவது வாங்கணும்னா கூட சொல்லு, வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லங்க, வேற எதுவும் வேணாம். மட்டன் மட்டும் வாங்கிட்டு வாங்க, போதும். சரி. ம்.
அம்மா ம்? என்னாச்சுமா? நம்ம ஊர்ல இந்த வாட்டி திருவிழா சீக்கிரமா நடத்துறாங்க போல இருக்கு. நம்ம ஊரோட பிரசிடென்ட் இருக்காரு இல்லம்மா, ம். அவங்க பையனுக்கு கல்யாணம் முடிவாயிருக்கு. ம்ஹும். அதனாலதான் இந்த தடவை சீக்கிரமா வச்சுட்டாங்க. அப்படியா? என்கிட்ட குடுமா, நான் வேணா நறுக்கி தரேன். பரவாயில்லம்மா. நீங்களே டிராவல் பண்ணி டயர்டா இருக்கீங்க. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. கனகா, ம்? இந்தா மட்டன் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ள வந்துட்டீங்களா? ம். அம்மாவும் பொண்ணு என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க. இந்த வருஷம் திருவிழாவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஓ, சரி, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க. நான் போய் சீக்கிரமா சமையலை ரெடி பண்றேன். சரி. அத்தை, ம்? நம்ம ஊர்ல திருவிழா டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா மறக்காம சொல்லுங்க, 2 பேரும் வந்துடுறோம். கண்டிப்பா சொல்றேன் மாப்ள. ஐயோ. என்னங்க அத்தை, போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அட்டன் பண்ணி பேசுங்க. ஏதாவது அர்ஜென்ட் விஷயமா இருக்க போகுது அத்தை. அட்டன் பண்ணி என்னன்னு கேட்டு பாருங்க. ஆ, ஆமா மாப்ள, இருங்க இப்ப வந்துடுறேன். ம். ஹலோ, சொல்லுங்கங்க. என்ன மீனாட்சி மேடம், என்கிட்ட வாங்கின காசை வட்டியோட எனக்கு திருப்பி தரேன். நீங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. நான் வெள்ளாட்டா இருக்கா உங்களுக்கு? ஐயோ இல்லைங்க, ஆ, நான் உங்க விஷயமா தான் என் பொண்ணு வீடு வரைக்கும் வந்திருக்கேங்க. சரிங்க, எப்ப திரும்பி வருவீங்க? இன்னும் 2 நாள்ல பணம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேங்க. என்னங்க நீங்க, உங்களுக்கு பணம் கொடுத்து எத்தனை மாசம் ஆகுது? வாங்கின நாள்ல இருந்து அசலும் தரல, வட்டியும் தரல. வட்டி மட்டுமே கணக்கு போட்டு பார்த்தா 3 லட்சம் ரூபாய்க்கு மேல வருது. சரி, நீங்க காசு வந்துருமேன்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தா இப்படி சொல்றீங்க. உங்க பொண்ணு வீட்ல இருந்து வரும்போது மொத்தமா என் காசை செட்டில் பண்றதுக்கான வழியை பாருங்க. புரியுதா? உங்க பொண்ணு கல்யாணத்துக்குன்னு கேட்ட உடனே நீங்க கேட்ட காசை கொடுத்தான்ல, அதே மாதிரி நீங்க பணத்தை திருப்பி தர வேணாமா? வயசுல பெரியவங்களாச்சுன்னு பார்த்தாக்கா என்ன நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இதுதான் உங்களுக்கு கொடுக்குற கடைசி சான்ஸ். இதுக்கு மாதிரிலாம் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு சும்மா இருக்க முடியாது. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு மேடம். தேவையில்லாம என் சுயரூபத்தை காட்ட வச்சிடாதீங்க. இன்னும் 2 நாள்ல வந்துடுறீங்களா? ம். சரி, நான் வெயிட் பண்றேன். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி மட்டும் என் பணம் வரலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். பாத்துக்கோங்க. இல்லைங்க, எப்படியாவது நான் உங்க பணத்தை கொடுத்துட்றேங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த 2 நாள் தான் டைம். என் பணம் மொத்தமா எனக்கு வந்தாகணும். சரியா?